இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? அம்மா, பள்ளம் தோண்டும் போது இதெல்லாம் பூமிக்குள்ள கிடைச்சதுமா. பள்ளம் தோண்டப்போ இதெல்லாம் கிடைச்சதா? ஆமாம்மா, எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏதோ புதையல் மாதிரி இருக்கு. சரி, குடத்தை மூடி இருக்கிற துணியை எடுங்க. என்னப்பா இவ்வளோ நகைங்க? இவ்வளோ நகைங்களா? எவ்வளவு நகைக்குது? இந்த காலத்துல ஒரு பவன் வாங்குறதே குதிரை கொம்பா இருக்குது. அம்மா, இந்த புதையல இப்ப என்னமா பண்றது? ஏங்கய்யா, இது நான் கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இது நம்ம ஊர் கோயில்ல கிடைச்சதுனால இது நம்ம எல்லாருக்கும் சொந்தம். அதனால எல்லாருமே சமமா பங்கு போட்டு பிரிச்சுக்குவோம். ஆமா, சிவனாண்டி சொல்றதா சரி. எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டா நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, இந்த நகையெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிட்டா என் 2 பொண்ணு கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் நடத்தலாம். கடவுளா பத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சந்தோஷமா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஐயா, தொழில் செய்ய எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த நகை கிடைச்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பூமிக்கு அடியில கிடைச்ச புதையல் நமக்கு சொந்தம் இல்ல, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். நாமளே வச்சுக்கலாம் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது சட்டப்படி குற்றம். அம்மா, இத நம்ம வெளியில சொன்னாதானே கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நாம எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நீங்க புத்தியோட தான் பேசுறீங்களா? இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி மறைக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது தெரிஞ்சிரும். அப்புறம் நாம எல்லாரும் புதையல மறைச்ச குற்றத்துக்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். நாம இத நேர்மையா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவங்க நம்மள பாராட்டுவாங்க. நம்ம ஊரை பத்தி மீடியாக்கள் எல்லாம் பெருமையா பேசுவாங்க. அதனால இத கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரி. ஏங்க, கவர்மெண்ட் மீடியா எல்லாம் பாராட்டுறதா நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த புதையல கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? ஆமாமா, நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு எதுவும் கிடைக்காது. நாம யாரையும் ஏமாத்தலாம், அடிச்சு போடுங்களா. நம்ம ஊர்ல கிடைச்ச புதையல நாமளே வச்சுக்க போறோம். அவ்வளவுதானே? அதானே. நகையை பார்த்ததும் உங்க மனசெல்லாம் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்க. தப்ப கூட நியாயப்படுத்துறீங்க. என்னால உங்களை மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியாது. ஊர் தலைவரா நேர்மையா தான் நடந்துக்க முடியும். நான் இப்பவே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். அவங்க வந்ததும் இந்த புதையல ஒப்படைச்சிடுவோம். சந்திரா, போன கொடு. இந்தாக்கா. ஹலோ ஹலோ, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டா? ஆமா மேடம். சார், நான் திருப்புலானி ஊர் தலைவர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், எங்க ஊரு கோயில்ல இருக்கிற வளாகத்துல சின்னதா ஒரு சன்னதி கட்ட பள்ளம் தோண்டினப்போ ஒரு புதையல் கிடைச்சது. புதையலா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், ஒரு குடம் நிறைய பழங்காலத்து நகைங்களும் ஒரு சின்ன அண்டா நிறைய இன்னும் கொஞ்சம் நகைங்களும் இருக்கு. அத உங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட போன் பண்ணி தகவல் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். நேர்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். நீங்க வந்தா நாங்க இந்த புதையல ஒப்படைச்சிருவோம். மேடம், இன்னைக்கு அதிகாரிகள்லாம் ஒரு மீட்டிங் விஷயமா சென்னைக்கு போயிருக்காங்க. நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? சரிங்க சார், நாளைக்கு வந்துருங்க. ஓகே மேடம். சரி, தேங்க்யூ. நம்ம ஊருக்கு கிடைச்ச புதையல தலைவர் அம்மா கவர்மெண்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. இதனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? புதையல நம்மளே பங்கு போட்டிருந்தா உங்க குழந்தைங்க படிப்புக்கு உதவி இருக்கும், உங்க வீட்டு பொண்ணுங்க கல்யாணத்துக்கு உதவி இருக்கும். அவ்வளவு ஏன், உங்க கடன் பிரச்சனை எல்லாம் அடைச்சிருக்கலாம். தொழில் செய்ய நினைச்சவங்க எல்லாம் சந்தோஷமா தொழிலும் பண்ணிருக்கலாம். அந்த புதையல்னால நமக்கு இவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும். ஆனா தலைவர் அம்மா அதெல்லாம் நடக்க விடாம பண்ணிட்டு போறாங்க. இவங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சித்தப்பா. இவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்க மட்டும் இல்ல மவனே. நீதி நேர்மையான அந்த அம்மா பேசி இவங்க தலையிலலாம் மண்ணை வாரி போட்டு போயிருச்சு.
இவங்களை எல்லாம் கடவுள் தான் காப்பாத்தணும். அங்க புதையல் கிடைச்சிருக்கு, இங்க புதையல் கிடைச்சிருக்குன்னு பேப்பர்ல டிவில தான் பார்த்திருக்கோம். இன்னைக்குதான் நேர்ல பாக்குறோம். அத்தா, இதுல எவ்வளவு நகைங்க இருக்கும்? சரியா தெரியல மாப்பிள. ஆனா குறைஞ்சது 2000-3000 சவரன் இருக்கும். 2000-3000 சவரனா? ஒரு சவரனே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. அப்ப 2000-3000 சவரனா? ஐயோ, நினைச்சு பார்த்தா தலையே சுத்துது. இந்த புதையல் கோவில் மண்ணு கடியில இருந்து நினைச்சா ஆச்சரியமா இருக்குதா? ஏய் சுரி, இதெல்லாம் கவர்மெண்ட்ல தான் ஒப்படைக்கணும். இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்த? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன். அவங்க நாளைக்கு வந்து முறையா வாங்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வீட்லயே பாதுகாப்பா இருக்கட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள, நீங்க சொல்லுங்க மாப்பிள. மாமா, இதை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லது. இதுல என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த லிஸ்ட் அவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இது எல்லாமே போலீஸ் கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இதெல்லாம் இங்க வச்சிருக்கிறதே சட்டப்படி தப்பு. டேய், இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு சட்டத்தை பத்தி சொல்லி தரியா? இந்த நகைங்க எல்லாம் இங்க இருக்கிறது சரியில்லை. இதை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வீட்ல என்ன மீறி இதை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களா? இல்ல அந்த தைரியம் தான் யாருக்காவது வருமா? அப்படியே வந்தா என் துப்பாக்கி தான் சும்மா இருக்குமா? கீழே வைங்க. துணி போட்டு மூடிடுங்க. சரிங்கம்மா. சரி, வாங்க போலாம். இந்த ரூம் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? என்னப்பா அம்மா நம்ம சொன்ன எதையும் காதுல வாங்காம இப்படி பண்ணிட்டு போறாங்க. இவ என்னைக்குமா நம்ம சொல்றதை கேட்டிருக்கா? இன்னைக்கு கேட்கறதுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், விடு. பைத்தியக்காரி. வரோகினி, இதுதான் நமக்கு இப்போ ரொம்ப நல்ல சந்தர்ப்பம்.